ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு எவ்வளவு நேரம் தரிசனத்துக்கு ஆகுது, அது போல ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனம் அப்படின்றது எந்த ஒரு டிக்கெட்டும் நம்ம வாங்க தேவையில்லை, எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் தேவையில்லை. இது வந்து மாசத்துல ஒரு தடவை தான் பார்க்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல கூட்டம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணக்கூடிய டைம் மட்டும் அதிகமா இருக்கும். இந்த நேரடி இலவச தரிசனம் அந்த புயலுக்கு அப்புறமா பக்தர்களோட எண்ணிக்கை நார்மலா தாங்க இருக்கு. எப்பவுமே லைனெல்லாம் வெளியில இருக்கு, ஒரு 20 மணி நேரம்லாம் ஆகுது அப்படின்ற அப்டேட் இது வரைக்குமே வரல. ஏன் அப்படின்னா நேத்து கூட 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அதே போல நேரடி இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 7ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா நீங்க வச்சுக்கலாம். கிரவுடு வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்குன்னா ஒரு 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரத்துல கூட நம்ம தரிசனம் பார்க்க முடியும். இதுதான் நேரடி இலவச தரிசனத்தோட இன்னிய ஸ்டேட்டஸா இருக்கு. அதுக்கு அடுத்து நேத்து எவ்வளவு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க அப்படின்னா 63,021 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ல நீங்க மத்தியானத்துல இருந்து நைட் ஸ்லாட்குள்ள போறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். நேத்து கூட தர்ஷன் பார்த்த ஒரு சில பேர் 3 மணி நேரத்துல எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம், மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 6 மணி நேரத்துல நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்த்துலாம். இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் கீழ்த்திருப்பதியில உங்களுக்கு 3 கவுண்டர்ஸ் இருக்கு. அது போல உங்களுக்கு நடைபாதையான ஸ்ரீவாரிமெட்லயும் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நம்ம நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். நார்மலா நேரடி தரிசனத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நேரடி தரிசனம் இப்ப நார்மலா இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கூட்டம் ரொம்ப ஹெவியா இருக்க சமயங்கள்ல நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம்னா அங்க நம்ம வெயிட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ்லயே நம்ம தர்ஷன் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஏடிஜிஹெச் தான் உங்களுக்கான என்ட்ரி பாயிண்டா இருக்கும். கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிரௌடு வந்து நார்மலா இருக்குங்க இங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கு. இதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு. இங்க மட்டும் தான் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. டெய்லியும் 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆயிடும். கன்ஃபார்மா சேம் டேக்கே டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்க மிட் நைட் ரீச் ஆனாலும் சரிதான், இல்ல காலையில ஒரு 6-7 மணிக்குள்ள அங்க இருக்க மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் ஸ்லாட் சரி உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாட்களுக்குமே அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. அது வாங்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாமி பாக்குற மாதிரி இருக்கும். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடான அப்டேட். அதுக்கு அடுத்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் 8:20 ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல ஆகட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், நைட்டு 7 மணிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட்டும் நாளைக்கு காலையில் 3 மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் வந்து ஒரு 7,400 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது கண்டிப்பாக இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. க்ரௌடு வந்து கவுண்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒரு தடவை இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா திரும்ப வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானத்துக்கான 3 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 3,300 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. டிக்கெட் இல்லாத தரிசனம் ஒரு 7ல இருந்து 14 மணி நேரம் வந்து ஆகுது அப்படின்றதும் இன்னைக்கான அப்டேட். ஸோ 8 மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க முன்ன பின்ன ஆகும். ஸோ டைமும் குறையலாம், டைம் வந்து கூடலாம். அது அங்க இருக்கக்கூடிய க்ரௌடும் எவ்வளோ நேரம் நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க அங்க குடோன்ல அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டைமிங் வந்து மாறும். எஸ்எஸ்டி டோக்கன் வேணுங்கிறவங்க கீழே வந்து அவைலபிள் இருக்கு, வாங்கிட்டு தர்ஷனுக்கு போங்க. இப்போ எனக்கு நைட் ஸ்லாட் தான் கிடைச்சிருக்குங்க, ஒரு 7-8 மணி ஸ்லாட் தான் கிடைச்சிருக்கு. நான் இப்போ ஜாயின் பண்ண முடியும்னா மத்தியானம் 11 மணிக்கு மேலே, காலையில் 11 மணி இல்லைனா 12 மணிக்கு மேலே கியூவில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மார்கழி மாதத்தில் நாங்கள் தர்ஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்றத ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. மார்கழி மாதம் எப்போ போல் ஆவரேஜாக இருக்கும், நீங்கள் தர்ஷனுக்கு போகலாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1 வரைக்கும் இருக்கிறதும் மார்கழியில தான் வருது. இந்த 10 நாளில் நீங்கள் தர்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு டிக்கெட் இருக்கணும். இப்போ ஆன்லைன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ ஆஃப்லைனில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் வர 22ஆம் தேதி வந்து கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் காலையில் டைமில் ரீச் ஆகிடுவோம், 23ஆம் தேதிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன டைம் ரீச் ஆகுறீங்களோ அந்த டைமே நியர்பையில் இருக்கக்கூடிய கவுண்டரில் போயிட்டு க்யூவில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து கவுண்டர்ஸும் அதிகமாக இருக்குது. ரெகுலராக வரக்கூடிய கவுண்டர்ஸ் தான் நிறைய பேத்துக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு தெரியும். லோக்கல் பீப்புளுக்கு தான் மற்ற கவுண்டர்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த கவுண்டரோட ஜிமேப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தனி வீடியோவில்.
அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட்டோலையோ இல்லை நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஒரு 10 மணியோ 11 மணியோ 12 மணியோ எத்தனை மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம ஃபஸ்ட்டு டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு போகிறதுக்கு பார்த்துக்கலாம். 23ஆம் தேதி உங்களுக்கு டைம் ஸ்லாட் படி நீங்கள் தர்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 22ஆம் தேதியிலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க. 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட். இப்போ எங்களுக்கு வந்து 24, 25ஆம் தேதி வேணும், 26ஆம் தேதி வேணும்னா முன்னாடி நாளே போய் கேட்டால் கொடுப்பாங்களான்னா மேபி அது எப்படின்னு தெரியல. மேபி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி லாங்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாள்லாம் வந்து இருக்கிற ஸ்லாட் அப்படியே கொடுக்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ரௌடு அந்த நாட்களில் தான் கொஞ்சம் இருக்கும். பட் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை தேதி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி எஸ்எஸ்டி டோக்கன் போயிட்டுருக்கு, கவுண்டர் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏதுன்றது நம்ம வீடியோ வந்து கொடுக்கும்போது நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாதுங்க நமக்கு இந்த 10 நாளைக்கு தர்ஷன் போகிறதுக்கு. இதை தாண்டி மீதி நாளில் நீங்கள் மார்கழி நாள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இல்லைனா நேரடி தர்ஷனில் கூட போக முடியும். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாரி சேவா, வாலண்டியர் ஸ்ரீவாரி சேவா வைகுண்ட ஏகாதசி ஸ்லாட் வந்து எக்ஸ்ட்ரா குவாட்டா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட். மற்றபடி தர்ஷன் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. வேறு எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் சேனலில் ஷேர் பண்ணுறேன். மார்ச் மந்த்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் பற்றின அப்டேட் நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், டேட் எல்லாம். ஸோ அது செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் சேனலில் வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.